அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு என்ன எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு சொல்லுவேன். இதோ கண்ணு கட்டின தூரத்தில் இருக்குது. 7.5 சனி முடிய போது மார்ச் மாதம் 29ஆம் தேதி. 7.5 சனி முடிஞ்சாலே நல்லவைகள் நடக்கணுன்றதை தான் மாதம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேனே. தனுசு மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல மாதங்க இந்த மாதம். மாற்றங்கள் வரும். கொடுக்காத இடத்துல இது வரைக்கும் உதவிகள் கிடைக்கும். ஒரு நல்ல பணமாற்றம், பணப்பரிமாற்றம், பண நிலைமைகளில் நல்ல முன்னேற்றம் போன்றவைகள் இப்போது வரப்போகிறது. எல்லாம் இதுவரைக்கும் உதவாத நண்பர்கள் உதவ போகிறாங்க. சொந்தக்காரங்க இது வரைக்கும் நம்மளை விட்டுட்டு ஓடினவங்க எல்லாமே ஓரளவுக்கு இவரை போல் உண்டுமான்னு வரப்போகிறாங்க. ஏன்னா நீங்கள் பணம் சம்பாதிக்க போகிறீங்க. 7.5 சனி முடிஞ்சாலே பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் திறந்து விடப்படுகிறது என்பது அர்த்தம். இன்னும் ஒரு 2-3 மாதம்தான். நாளைக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னா இன்றைக்கே அதற்கான ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிடணும் இல்லையா? அந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கக்கூடிய நிறைவான யோக மாதமாக இந்த மாதம் நல்லபடியாக இருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள், தாய் வழி சொத்துக்கள், இது வரைக்கும் முடியாத அமைப்புகள். அம்மாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியல, அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியல, தாத்தா பாட்டம் எழுதி கொடுத்த சொத்துக்களில் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. அல்லது ஒரு இடத்த சொந்த ஊரில் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு வீட்டை கட்டணும்னு நினைக்கிறேன், அந்த இடத்த வாங்க முடியாமல் அதுக்கான ஒரு இதில் ஒரு சிக்கல் இருக்குது. இந்த மாதிரி எதை எடுத்தாலும் கடந்த 5 வருடங்களாக சிக்கல் என்கின்ற ஒரு சிக்கலுக்குள்ளேயே இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த சிக்கல் தீர்வதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய முதன்மை மாதமாக அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியுங்க. மகரம் உண்மையிலே சிகரத்தில் ஏறப்போகிறது. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வேலை போயிருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. தொழில் நன்றாக இல்லாதவர்களுக்கு தொழில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. வியாபாரத்தில் போட்டியாளர்களை சந்தித்தவர்கள் என்னை விட குறைவாக விற்கிறான், என்னை விட அதிகமாக ஏதோ பண்ணுறான், என்ன ஒழிச்சு கட்டணும்னு பார்க்குறான், இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அவர்களே ஒளிந்து அவர்களுடைய நடவடிக்கையின் காரணமாக நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அவங்களே உங்களை விட்டு வெளியே போகக்கூடிய அளவிற்கு எதிரி தொல்லைகள் விலகக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ஒரு தன்னம்பிக்கை கூட வரும். எதுலையும் கண்ணு கட்டின தூரத்தில் வெற்றி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும். ஒரு 1000 யானை பலம் மகர ராசிக்காரர்களுக்கு உள்ளே வருகிறது என்பது தான் உண்மை. 7.5 சனி முடியுதுன்னா பெரிய விஷயங்க. ஒரு 5 வருஷம் பெரிய கஷ்டம், தொழிலில் கஷ்டம், அதில் கஷ்டம், பேர் கெட்டு போச்சு, அது கெட்டு போச்சு, இது கெட்டு போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, எப்படி பண்ணுறதுன்னு அமைப்புகளில் இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் மனசு குளிர்ற விதமாக நல்லவைகள் நடக்குங்க. பொதுவாகவே ஒவ்வொருவருடைய வயதிற்கேற்றாற் போல் நல்லவைகள் நடக்கும். சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு காதல் தோல்வி, வேலை, இந்த மாதிரியான அமைப்புகள் நடக்கும். அதை விட சின்ன வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு பள்ளி கல்விகளை நல்லா இருக்கும். நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை தொழில் அமைப்புகளில் முன்னேற்றம் இருக்கும். பெரியவர்கள் அதை விட ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வீடு வாகன அமைப்பு அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு 3 வருஷமாகவே வீட்டில் நல்லது நடக்கலை என்கின்றவர்களுக்கு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல மாதங்க ஜனவரி மாதம் 2025 மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கும்பம் கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். இன்னும் ஒரு 2 மாதத்தில் ஜென்மச்சனி முடிய போகுது. ஜென்மச்சனி முடிய போதுனாலே அதற்கான சில பல விஷயங்கள் ஆரம்பமாகணும். இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேயே சுக்கிரனும் சனியும் சேர்ந்துருக்கிறாங்க. அதாவது ஜென்மச்சனியின் கையை அப்படியே சுக்கிரன் கட்டி போட்டு கொண்டு இருக்கிறார் தன்னுடைய சுபத்துவம் என்கின்ற ஒரு நூலால், கயிறால் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். ஆக கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய அமைப்பு. எந்த இடத்துல தப்பு பண்ணோம், ஏன் இப்படிப்பட்ட கஷ்டம் நமக்கு, எங்கே தவறினோம், எங்கே இடறினோம், எங்கே ஒரு மாதிரியாக விழுந்தோம், யாரை நம்பி ஏமாந்தோம், எதை நம்பி ஏமாந்தோம், எந்த இடத்துல ஸ்லிப் ஆனோம், இந்த மாதிரி திருப்பி சொன்னாலும் ஒரே வார்த்தை தான். இதெல்லாம் மனசுக்குள்ளே போட்டு அப்படியே உருட்டிக்கிட்டு வருவீங்க. அதுலேயும் குறிப்பாக சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் சரியான அமைப்பு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போன வருஷம் சுத்தம். நான் தான் ஒவ்வொரு வருஷமும் சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறேன். ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும்போது உலக வாழ்க்கையை புரிய வைப்பார். ஜோசியத்தை நம்பாத கும்பராசிக்காரங்கள்லாம் 2 வருஷமாக ஜோசியத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா? ரொம்ப பெரிய கஷ்டம் வரும்போது தான் ஜோதிடமோ கடவுளோ அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிறத என்னுடைய வீடியோக்களில் மாதமானாலும் சரி, வருஷமானாலும் சரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த அமைப்பு எல்லாம் விலக போதுங்க. நல்லா இருக்க போகிறீங்க கும்பராசிக்காரர்கள் எல்லாம். ஆனால் மந்திரகாலின்ற மாதிரி மேஜிக் மாதிரி இந்த மாதத்துலேருந்தே நல்லவைகள் நடக்க ஆரம்பிச்சிடாது. மெதுமெதுவாக படிப்படியாகத்தான் நல்லவைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் விதி. படிப்படியாக நல்லவைகள் நடக்கும். இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு முதல் 15 நாட்கள் 20 நாட்கள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் பிரச்சனையிலிருந்து வெளியே
வந்துடுவோம், நல்லது நடக்கும், வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும், தறி போடலாம், அது போடலாம், இது போடலாம், 1 2 ஆக்கலாம், தொட்டது துலங்கும் என்கின்ற நம்பிக்கையே ஒரு ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு வரும். ஒரு சுமூகமான அமைப்புகள், வீட்டில் கூட இருந்த தகராறு, சோம்பலாக இருந்து வந்த இளைய பருவத்தினர், தண்டச்சொரன்னு அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்கினவங்க எவ்வளோ பேர். என்னுடைய லைவ்லேயே பாருங்கள், ஒரு இளைஞன் 2K இளைஞனை பார்த்தேன்னா, என்ன அப்பா அம்மா தண்டச்சொரன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்பேன். ஐயோ, அதை விட பெரிய வார்த்தைகள்லாம் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆக இளைய பருவத்தினருக்கு நிம்மதியை தரக்கூடிய அமைப்பு. கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே 2K கிட்ஸுக்கெல்லாம் ஜோசியத்தில் நம்பிக்கை கிடையாது. இந்த 2 வருஷம் பட்ட பாட்டிலே எல்லாமே நம்பிக்கை வந்துருச்சு. ஆக கும்பராசிக்காரர்களுடைய நோய், கடன், தொல்லைகள், அவமானங்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்கின்ற நல்ல மாதமாக இந்த மாதத்தை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. படிப்படியாக தான் அப்படியே ஒவ்வொன்றாக சில அமைப்புகள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக செயல்படும். ஆகவே எல்லா நிலைகளிலும் கும்பராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் மட்டுமே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மாதம் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அப்படிலாம் பெரிய கஷ்டங்கள் இனிமேல் வந்துடாது. ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்பது இந்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து அப்படியே படிப்படியாக 15ஆம் தேதிக்கு பிறகு பிற்பகுதி 2 வாரங்கள்லேயே தீர ஆரம்பிக்கின்ற யோக மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 ஜனவரி மாதம். நிறைவாக மீனம். மீனராசிக்காரர்களுக்கு அடிக்கடி நான் சொல்கிறது தான், பெரிய அளவில் சோதனைகள்லாம் எதுவும் இருக்காது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு மாதிரி ஜென்மத்தில் சனி வரப்போகிறாரு. ஏற்கனவே 1 வருஷம் 2 வருஷமாக அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நீங்கள் நல்லா இல்லை. ஆனால் மீனராசிக்காரர்கள் நல்லவர்கள், யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க. பொதுவாக அடுத்தவன் மனசு புண்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னை ஏமாற்றிக்கிட்டாலும் அடுத்தவனை ஏமாற்றாத ஒரு நல்ல உள்ளம் கொண்ட அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் சோதனைகள் வந்துட போகிறது கண்டிப்பாக இல்லை. ராகுகேது பயிற்சியில் 6ஆம் இடத்துல கேது வர்றாரு, அது உங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை. ஆக இப்போதைக்கு நிலைமை என்ன, 4 மாதத்துக்கு அப்புறம் நல்ல கிரக பயிற்சிகள் இருக்கட்டும். ஜனவரி மாதம் என்னங்கய்யா இருக்க போகுது, பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. உள்ளுக்குள்ளே உருகிருன்னு இருக்கின்ற கணவன் மனைவி உறவு ஓரளவிற்கு நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. பெரிய அளவில் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சம்பாதிக்க இயலாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் லேசாக வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. வேலைக்கு போக வேண்டியிருக்கும், அந்த வேலை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். எல்லாருக்குமே வேலை தொழில் அமைப்புகள் 2025ஆம் ஆண்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். தொழிலில் வருமானம் வருதோ வராதோ அப்படிங்கிற மாதிரி, வியாபாரத்தில் லாபம் வருமோ வராதோ, அல்லது இவர் கை கொடுப்பாரோ அவர் கை கொடுப்பாரோ என்கின்ற மாதிரி ஜீவன அமைப்புகளில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது. ஏன்னா ஜென்மச்சனை வரப்போகிறது. எதுலேயும் அகலக்கால் வைக்காதீங்கன்றது மாதம் மாதம் சொல்லி எனக்கே போரடிச்சு போச்சு. அதனால் பெருசாலாம் சொல்ல தேவையில்லை. ஒரு நிலையில் வாழ்க்கை என்பதை புரிய வைக்கக்கூடிய அமைப்புகள் மெதுவாக உங்களுக்கு ஆரம்பமாகும். ஆனால் இது எல்லாமே யங்ஸ்டருக்கு தான். யங்ஸ்டர் எல்லா லெவல்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க, யாரையும் நம்பிட வேண்டாம். குறிப்பாக காதல் கீதல் என்பது போன்ற அமைப்பு, மனக்கட்டுப்பாடு இல்லாத அமைப்புகள் ஜனவரி மாதம் வரும். அந்த பழக்கத்தை கற்றுக்கிறேன், இந்த பழக்கத்தை கற்றுக்கிறேன், அந்த நண்பர் கூட்டு போனார், இந்த நண்பர் கூட்டு போனார், இவர் தான் எனக்காக உயிரையே கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, அவர் தான் எனக்காக வாழ்க்கையே, அவர் தான், அவருக்காக தியாகம் பண்ணுறேன், இவருக்காக தியாகம் பண்ணுறேன், அவருக்காக கொடுக்கிறேன், இவருக்காக கொடுக்கிறேன் என்பது போன்ற ஒரு டயலாக்கு தியாகம் போன்ற அமைப்புகள்லாம் கொஞ்ச நாளைக்கு செல்லாது. மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. வயதிற்கேற்றார் போல் ஒரு 2ம் கெட்டான் அனுபவங்கள் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு வரும். மீனராசிக்கு எப்போவுமே இரட்டை நிலையாக தான் பலன் சொல்லுவேன். 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு உண்மையிலே நல்லாயிருக்கும். வீடு வாகன சேர்க்கை போன்றவைகள் தை மாதமே ஆரம்பிச்சிடும். ஒரு கடன் வாங்கியாவது ஒரு வீட்டு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஒரு வாகன மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதமே, இந்த ஜனவரி மாதமே நிச்சயமாக ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இருக்கும். ஒரு இந்த சேர்க்கையெல்லாம் இருக்கும். அதாவது வீடு சேர்க்கை, மனை சேர்க்கை, நிலம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, ஒரு 50 வயது மேற்பட்டவர்களுக்கு சேமிப்பு கரைந்து சேமிப்பை செலவு பண்ணி நல்ல விதத்தில் பலனாகக்கூடியது ஒரு சொத்து சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தாய் தந்தை உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இல்லை. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாதிப்புகளே இருக்காது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு 7.5 சனி பாதிப்புகள் எப்போவுமே செய்கிறதில்லை. அதனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கின்ற நாடுகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய, வீடு வாகன சேர்க்கைகள் இருக்கக்கூடிய யோக மாதம் தாங்க இந்த 2025 ஜனவரி மாதம். மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல